வணக்கம். நியூஸ் ஜே செய்திகளை வழங்குவதற்காக நான் உமேஷ். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக முதலில் இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சேலம் மாவட்டம் ஓமலூரில் அதிமுக புறநகர் மாவட்ட கழக அலுவலகத்தில் நிர்வாகிகளுடன் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஆலோசனை. எஸ்ஐஆர் பணியின் போது விடுபட்ட வாக்காளர்கள், போலி வாக்காளர்கள் குறித்து கவனமாக ஆய்வு செய்து அதன் பட்டியலை தேர்தல் அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு செல்ல நிர்வாகிகளுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் அறிவுறுத்தல். மகளிர் ஒருநாள் உலகக்கோப்பை தொடரில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்குள் நுழைந்த இந்திய அணிக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பாராட்டு. இந்தியாவை பெருமைப்படுத்திய ஜெமிமா ரோட்ரிக்ஸ், ஹர்மன் பிரீத் கவுர் ஆகியோருக்கு சிறப்பு பாராட்டுக்களை தெரிவித்த புரட்சி தமிழர், மகளிர் கிரிக்கெட் உலகக்கோப்பையை வீட்டிற்கு கொண்டு வருவோம் என அறிக்கை. நில அபகரிப்பு குறித்து அரசு அலுவலகங்களில் சில மாதங்களுக்கு முன்பு வழங்கப்பட்ட மனுக்கள் சாலையோர கடையில் சுண்டலுக்கு பண்டல் கட்ட பயன்படுத்தப்பட்ட காட்சி வெளியாகி சர்ச்சை. சில மாதங்களுக்கு முன் உங்களுடன் முதல்வர் முகாமில் பொதுமக்கள் அளித்த மனுக்கள் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்ட காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தற்போது வட்டாட்சியர் கையெழுத்திட்ட மனுக்கள் சுண்டல் கட்ட பயன்படுத்தப்படுவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சுண்டல் கடையில் இப்போ ரீசெண்டாக ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி சுண்டல் வாங்கினோம். அதில் சைன் பண்ண ஏதோ பேப்பர் இருந்துச்சு. சுண்டல் வாங்கி முடிச்சுட்டு நான் இப்போ என்னன்னு பார்க்குறேன். தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு பேருடைய நபர் அவரோட நிலத்தை அரசு நிர்வாகத்தை ஆக்கிரமிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு வட்டாட்சியரோட சைன் போனாக்கன்னு போட்டிருக்காங்க. டேட்டு 22/24. பின்பக்கம் இன்னொரு இதில் பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க பட்டா மாறுதலுக்கு ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கான டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்குது. சரி, ஒரு அரசோட முகாமில் போய் ஒருத்தவங்க கொடுத்த டாக்குமெண்ட்டு, சைன்டு டாக்குமெண்ட்டு சுண்டல் விற்கிற கடையில் இருக்குது. இந்தியாவின் முதல் துணை பிரதமர் வல்லபாய் பட்டேலின் 150வது பிறந்த நாள் கொண்டாட்டம் தேசிய ஒருமைப்பாட்டு நாளாக கடைபிடிக்கப்படும் நிலையில் குஜராத்தில் நடைபெற்ற அணிவகுப்பை பார்வையிட்டார் பிரதமர் மோடி. अगला दस्ता बीएसएफ बैंड का धुन हम सीमा के प्रहरी हैं, हम सीना तान खड़े. कमान संभाले बैंड मास्टर इंस्पेक्टर राधेश्याम बैरवा बीएसएफ. और अब अत्यंत कठिन हिमालय क्षेत्र और बर्फीले इलाकों में तैनात रहते हुए देश की सुरक्षा में सदैव तत्पर रहने वाले ये हिमवीर है आईटीबीपी. शौर्य, दृढ़ता और कर्मनिष्ठा के साथ अग्रसर. आईटीबीपी का दस्तारी कमान संभाले हैं 140 கோடி இந்தியர்கள் ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும். நாட்டின் ஒற்றுமையை வலுப்படுத்திய சர்தார் வல்லபாய் பட்டேலின் 150வது பிறந்த நாளை ஒட்டி நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோடி அறிவுரை. தேசிய ஒற்றுமை தின அணிவகுப்பு இந்தியாவின் ஒற்றுமைக்கான அணிவகுப்பாகவும் நாட்டின் உயர்ந்த கொள்கைகளை உயிர்ப்பிக்கும் ஒரு வழியாகவும் இருக்கும். சர்தார் வல்லபாய் பட்டேலின் 150வது பிறந்த நாளை ஒட்டி இந்த அணிவகுப்பு ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 31ஆம் தேதி கொண்டாடப்படும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவிப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் அருகே அரசு பள்ளியில் பெண்ணுடன் உல்லாசமாக இருந்த பள்ளி மேலாண்மை குழு தலைவியின் கணவரை கையும் களவுமாக பிடித்த பள்ளி மாணவர்கள். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என விளம்பரம் செய்யும் ஸ்டாலின் அவர்களே, இது அரசு பள்ளியா அல்லது விபச்சார விடுதியா என மாணவர்கள் மற்றும் பெற்றோர் கேள்வி. மழை நிலவரம், தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரத்தை எடுத்து பாலியல் வன்முறை நிலவரம். இன்றைய பாலியல் வன்முறை நிலவரம். நாகப்பட்டினத்தில் 12ஆம் வகுப்பு மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட காவலர் போக்சோவில் சிக்கினார். விடியா திமுக ஆட்சியில் சிறுமிகள், பெண்களுக்கு எதிராக நாளுக்கு நாள் பாலியல் துன்புறுத்தல்கள் அதிகரித்து வரும் நிலையில் அவற்றை தடுக்க வேண்டிய காவலர்களே காமுகர்களாக மாறும் அவலம்.
திராவிட மாடல் அரசின் சாதனையாக பாலியல் வழக்குகள் அதிகரித்து பாலியல் குற்றங்கள் கட்டுக்கடங்காத நாட்களாகிய அவலம். முன்னேற்றம் என பெருமை பேசும் விடியா ஆட்சிக்கு சான்றாக திருவெற்றியூரில் போக்சோ வழக்கில் தப்பித்து தலைமறைவானவரை 3 மாதங்களுக்கு பின் பிடித்த காவல்துறை. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே 10ஆம் வகுப்பு மாணவியை டேக்வாண்டோ போட்டிக்கு அழைத்துச் சென்று வன்கொடுமை செய்த பயிற்சியாளர் விஷமருந்தி தற்கொலைக்கு முயன்ற நிலையில் பிடிபட்டார். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களுக்கு இருந்த சுதந்திரம் இதுபோன்ற கயவர்களால் மீண்டும் பறிபோவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டத்தில் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கிய இளைஞர் போக்சோ சட்டத்தில் சிக்கினார். அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை அண்ணா நகரில் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தாயின் 2வது கணவர் போக்சோ சட்டத்தில் பிடிபட்டார். அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்ததால் வன்கொடுமை சம்பவங்கள் நடக்காத நாளே இல்லை என பொதுமக்கள் கொந்தளிப்பு. பெரம்பலூர் மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனையில் உள்நோயாளியாக சிகிச்சை பெற்ற இளம் பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட மருத்துவமனை பணியாளர் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் அரசு மருத்துவமனைக்குள்ளேயே பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நிலை உள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அருகே வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்து பெண்ணை வன்கொடுமை செய்த இளைஞர் பிடிபட்டார். திறனற்ற ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் தமிழகம் பெண்கள் வாழ தகுதியற்ற மாநிலமாக மாறி உள்ளதாக குற்றச்சாட்டு. மழை நிலவரம், காய்கறி விலை நிலவரம் போல் திராவிட மாடல் ஆட்சியில் கொலை நிலவரத்தை அடுத்து இன்றைய போதைப் பொருள் விற்பனை நிலவரம். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை அருகே போதைக்காக வலி நிவாரணி மாத்திரைகளை விற்பனை செய்த இளைஞர்கள் 2 பேர் பிடிபட்டதுடன் அவர்களிடம் இருந்து 800 மாத்திரைகள் பறிமுதல். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் இளைஞர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாகி வருவது நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பகுதியில் சுற்றுலா பயணிகள் போதை காளானில் தேன் மற்றும் ஜாம் கலந்து சாப்பிடுவது போல் வைரலாகும் வீடியோவால் கேள்விக்குறியாகும் இளைஞர்களின் எதிர்காலம். விடியா திமுக ஆட்சியில் போதைப் பொருளை கட்டுப்படுத்த தவறும் கேபிள் துறையால் இளைஞர்கள் சீரழிந்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. வேலை வாய்ப்பின்றி இளைஞர்கள் எல்லாம் கஞ்சா விற்கும் அவலத்திற்கு சான்றாக பெரம்பூரில் 10 கிலோ கஞ்சாவுடன் இளைஞர் ஒருவர் பிடிபட்டார். ஒடிசாவில் இருந்து ரயில் மூலம் சென்னை பெரம்பூருக்கு இளைஞர் கஞ்சா கடத்தி வந்த நிலையில் போதைப் பொருள் கடத்தல் கட்டுக்கடங்காமல் அதிகரிப்பதற்கு திமுக அரசின் மெத்தனமே காரணம் என பொதுமக்கள் கடும் விமர்சனம். சென்னை வானகரம் அருகே இருசக்கர வாகனத்தில் மெத்தபெட்டமைன் போதைப் பொருளை கடத்தி வந்த 2 பிடிபட்டனர். மழையால் காய்கறி வரத்து கூட நின்றுவிடும் நிலையில் போதைப் பொருள் வரத்து மட்டும் அதிகரித்த வண்ணமே உள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. வெளிநாட்டவர்கள் தமிழக சட்டம் ஒழுங்கு பலவீனத்தை பயன்படுத்தி போதைப் பொருள் கடத்தல் சம்பவங்களை அதிகரித்துள்ளதால் அதிர்ச்சி. திருவள்ளூர் பூந்தமல்லி அருகே நைஜீரியாவைச் சேர்ந்தவரிடம் இருந்து 39 கிராம் மெத்தபெட்டமைன் சிக்கிய நிலையில் கடந்த 3-4 ஆண்டுகளாக போதை கும்பலுடன் இணைந்து இயங்கியது அம்பலம். தூத்துக்குடி அருகே உள்ள புல்லாவெளி கடல் பகுதி வழியாக இலங்கைக்கு கடத்த முயன்ற 60 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 30 கிலோ எடையுள்ள 60 மூட்டை பீடி இலைகள் பறிமுதல் தொடர்பாக 2 சிக்கினர். தீயசக்தி திமுக அரசு தமிழகத்தை சர்வதேச போதைப் பொருட்கள் கடத்தல் கேந்திரமாக மாற்றியுள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. மழை நிலவரம், தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரம்.
கோவை மாவட்டம் அன்னூரில் திருமணத்தை மீறிய உறவில் இருந்ததை நேரில் பார்த்த பாட்டியை கொன்ற இளம்பெண் கணவரையும் கொல்ல முயன்றபோது சிக்கினார். விடியா திமுக ஆட்சியில் நாளுக்கு நாள் கொலை சம்பவங்கள் அரங்கேறி வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பை பகுதியில் ஓடும் அரசு பேருந்தில் கர்ப்பிணி பெண்ணிடம் இருந்து 18 சவரன் தங்கச்செயின் திருட்டு. விடியா திமுக ஆட்சியில் காவல்துறை முற்றிலும் செயலிழந்துள்ளதால் திருட்டுச் சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. மயிலாடுதுறையில் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் அருகே நடந்து சென்ற 75 வயது மூதாட்டியிடம் இருந்து 12 சவரன் தங்க நகை பறிப்பு. விடியா திமுக ஆட்சியில் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் அருகிலேயே துணிகரமாக வழிப்பறி செய்யும் அளவுக்கு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கிடப்பதாக மக்கள் விமர்சனம். திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை பேருந்து நிலையத்தில் நின்று கொண்டிருந்த அரசு பேருந்தின் கண்ணாடிகளை பள்ளி மாணவர்கள் உடைத்ததால் பரபரப்பு. மாணவர்களுக்கு நல்லொழுக்கங்களை கற்றுத்தருவதில் பள்ளி கல்வித்துறை தோல்வியடைந்ததால் மாணவர்கள் வாரந்தோறும் பேருந்து கண்ணாடிகளை அடித்து உடைத்து அராஜகத்தில் ஈடுபடுவதாக போக்குவரத்து ஊழியர்கள் குற்றச்சாட்டு. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே மதுபோதையில் 2 குழந்தைகளை கொன்றுவிட்டு தந்தையும் தூக்கிட்டு தற்கொலை. மனைவி பிரிந்து சென்றதால் 8 ஆண்டுகளாக குழந்தைகளை தனியாக வளர்த்து வந்த நிலையில் குடிபோதையில் இருந்தபோது விபரீதம். திருச்சி மாவட்டம் துறையூர் பகுதியில் ஓய்வு பெற்ற இராணுவ வீரரின் வீட்டின் பூட்டை உடைத்து வெள்ளிப் பொருட்கள் மற்றும் 10,000 ரூபாய் பணத்தை கொள்ளையடித்து சென்ற கொள்ளை கும்பல். விடிய அரசின் ஏவல் துறையினர் முறையாக ரோந்து பணிகளில் ஈடுபடாததால் திருட்டுச் சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை பூக்கடை பகுதியில் வாகனம் நிறுத்துவதில் ஏற்பட்ட தகராறில் அழைப்பிதழ்கள் தயாரித்து அச்சிடும் கடைக்காரர்கள் இடையே கைகலப்பு ஏற்பட்டதால் பரபரப்பு. இந்த மோதலில் 2 காயமடைந்த நிலையில் சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் 6 பேர் சிக்கினர். கரூர் பெருந்துயர் வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு ஒத்துழைக்காமல் உச்சநீதிமன்றம் நியமிக்க சொன்ன தொடர்பு அதிகாரியை இதுவரை நியமிக்காதது ஸ்டாலின் அரசின் அலட்சியத்தால் எழும் கடும் விமர்சனம். ஓய்வு பெற்ற நீதிபதி மற்றும் மூத்த அதிகாரிகள் அடங்கிய விசாரணைக்குழு அதிருப்தியில் உள்ள நிலையில் நீதிமன்ற உத்தரவையே மதிக்காத இந்த நிலை திராவிட மாடல் ஆட்சி மீதான நம்பிக்கையை சீர்குலைப்பதாக குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு கூட்டுறவு சர்க்கரை ஆலை வளாகத்தில் திறந்தவெளி சேமிப்பு கிடங்கில் அடுக்கி வைக்கப்பட்ட நெல் மூட்டைகளை ஆய்வு செய்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழி தேவன். மூட்டைகளில் உள்ள நெல் மணிகள் முளைத்து நாற்றுகள் வெளியே வந்திருப்பதை கண்டு வேதனையடைந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் விவசாயிகளை காப்பதில் விடிய அரசு தோல்வியடைந்து விட்டதாக குற்றச்சாட்டு. எல்லாமே முளைஞ்சு போச்சு. இதை மறைச்சு இந்த அரசாங்கம் என்ன பண்ண போகுது தெரியல. 7,500 மெட்ரிக் டன் அதை எடுங்க சார். போங்க கொஞ்சம் பின்னாடி போங்க. இதை பாருங்க, இங்கே எடுங்க. மூட்டை எல்லா மூட்டையும் முளைச்சிருக்கு. மூடி இருக்கிற எல்லா மூட்டைகளும் இந்த மாதிரி தான் முளைச்சிருக்குது. எல்லாமே முளைஞ்சு போச்சு. சேத்தியாத்தோப்பு கூட்டுறவு சர்க்கரை ஆலை வளாகத்தில் 7,500 மெட்ரிக் டன் நெல் மூட்டைகள் அடுக்கி வைக்கப்பட்டுள்ள நிலையில்
வேர்வை தண்ணியால் நெல் முளைத்ததாக கூறிய அரசு அதிகாரி. இது நான் ஒரு மக்கள் பிரதிநிதி பார்க்க வரேன், அதுக்காக மூடினீங்கன்னா இன்னைக்கு வெயில் அடிக்குது, நல்ல வெயில் அடிக்கிற நேரத்தில் இது மூடினீங்கன்னா இன்னும் பாழ்பட்டீங்கன்னு அர்த்தம். உங்க மேல குறை இல்லை, இந்த அரசாங்கம் சரியில்லை. பாருங்க, ஒரே ஒரு நெல் மணி கூட முளைக்காம இல்லை, எல்லாம் ஒட்டு மொத்தமா முளைஞ்சு போச்சு. இன்னும் உள்ளலாம் எப்படி இருக்குமா தெரியும். இது அவசரம். வேர்வை தண்ணியா? வேர்வை தண்ணியில இந்த மாதிரி முளைக்குமா? நாத்து விட்டா கூட இப்படி முளைக்க மாட்டேங்குது. அங்க பாருங்க, எல்லா பாயும் புது பாயா இருக்கு, அங்க பாருங்க. விவசாயிகள் பாடுபட்டு உழைத்த நெல்மணிகள் மழையில் நனைந்து வீணாகி வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் குற்றம் சாட்டிய போது கொஞ்சோண்டு முளைச்சிருக்கு என்று வேளாண் துறை அமைச்சர் கூறிய நிலையில் தற்போது அரசு அதிகாரிகளோ வேர்வை தண்ணியால் நெல் முளைத்ததாக கூறியதை கண்டு விவசாயிகள் அதிர்ச்சி. மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் காலமுறை பதவி உயர்வு வழங்கக் கோரி 2வது நாளாக உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள பல்கலைக்கழக பேராசிரியர்கள் 2022ஆம் ஆண்டு முதல் காலமுறை பதவி உயர்வை வலியுறுத்தி பதிவாளர், உயர்கல்வித்துறை செயலாளர், பல்கலைக்கழக ஒருங்கிணைப்பாளர் சுந்தரவள்ளி உள்ளிட்டோரிடம் கோரிக்கைகளை மனுக்களாக அளித்தும் இதுவரை எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. அடங்கலையா 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 அதிகார பசி அடங்கலையா அதிகார பசி அடங்கலையா ஓட மாட்டோம் ஓட மாட்டோம் ஓட மாட்டோம் ஓட மாட்டோம் ஓட மாட்டோம் ஒதுங்க மாட்டோம் ஓட மாட்டோம் ஒதுங்க மாட்டோம் அஞ்ச மாட்டோம் அசர மாட்டோம் அஞ்ச மாட்டோம் அசர மாட்டோம் அடக்குமுறைக்கு அஞ்ச மாட்டோம் அடக்குமுறைக்கு அஞ்ச மாட்டோம் வழங்கிடே 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 தகுதியுள்ள ஆசிரியருக்கு சிஏஎஸ்ஐ வழங்கிடே சிஏஎஸ்ஐ வழங்கிடே. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் கொசு, நாய், மாடு உள்ளிட்டவற்றால் மக்கள் அவதிப்படுவதை கண்டுகொள்ளாத விடியா ஸ்டாலின் நிர்வாகத்திற்கு அதிமுக கவுன்சிலர்கள் நூதன முறையில் கண்டனம். தாம்பரம் மாநகராட்சியின் மாமன்ற கூட்டத்திற்கு நாய், மாடு பொம்மைகளுடன் கொசு வலைகளை போர்த்தி கொண்டு சென்ற அதிமுக கவுன்சிலர்கள். மாநகராட்சி பூரா டெங்கு காய்ச்சல், மலேரியா, புது புது வியாதி வந்து ஜனங்கள்லாம் சாவாங்க. கொசு மருந்துக்காக பல கோடி ரூபாய் நிவாரணம் ஒதுக்கி நிதி ஒதுக்குறாங்க தவிர ஒரு நாளும் கொசு மருந்து அடிச்சதில்லை. அந்த மருந்து அப்படி சப்போஸ் அடித்து அவ்வளோ கோடி செலவு பண்ணி அடித்து யாரும் சாவாத பரவாயில்ல. பல டெங்கு காய்ச்சல், மலேரியா ஏன் வருது? ரெண்டாவது, தெருக்கு பசங்க தான் இருப்பாங்க. இப்போ தெருக்கு 10 நாய், 10 இப்போ ஸ்டார் பரவாயில்ல, ஒரு நாய்க்கு ஒரு ஆளை கடிச்சு ரொம்ப சீரியஸாக தான் இருக்கும். ஒன்று. ரெண்டாவது, ஒரு பண்ணி குறைஞ்சபட்சம் 20 குட்டி போடும். அப்போது குட்டி போட்டு ஏன்னா ஒரு வார்டுலையும் 500-600 பண்ணிங்க அதை பிடிக்கிறது நிதி ஒதுக்கிறாங்க, ஆனால் பண்ணி. சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் வழிந்தோடும் கழிவு நீரால் நோயாளிகள் கடும் அவதி. விடியா திமுக ஆட்சியில் நோய் தீர்க்கும் தளமான மருத்துவமனைகள் நோய் பரப்பும் களமாக மாறி வருவதாகவும் அமைச்சர் மாசு கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளாரா எனவும் மக்கள் கேள்வி. விடியா ஆட்சியில் சென்னை அடையாறில் உள்ள மண்டல வரி வருவாய் அலுவலகம் அரிசி மற்றும் பருப்பு மூட்டைகளின் கிடங்காக மாறியுள்ளதால் ஊழியர்கள் அமரக்கூட முடியாமல் வருவாய்த்துறை அலுவலகத்தின் செயல்பாடுகள் முடக்கம். சேவை பெற வரும் பொதுமக்களும் அலுவலகத்திற்குள் செல்ல முடியாத சூழல் உள்ள நிலையில் கோப்புகள் மற்றும் கணினி வயர்களை எலிகள் கடித்து சிதைத்து விடுமோ என ஊழியர்கள் அச்சம். கல்வியில் சிறந்த தமிழகம் என பெருமை பேசும் ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் ஆசிரியர் இல்லாத பள்ளியில் மக்கள் தங்கள் சொந்த பணத்தை செலவிட்டு மாணவர்களுக்கு கற்பிக்கும் அவலம். சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே சாலை கிராம அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியர்கள் இல்லாததால் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக கிராம மக்கள் தங்கள் சொந்த செலவில் 3 தற்காலிக ஆசிரியர்களை நியமித்துள்ளனர். சென்னை காரப்பாக்கத்தில் ஒருங்கிணைந்த விளையாட்டு திடல் அமைக்கும் பணிக்காக மாநகராட்சிக்கு ஒதுக்கிய வருவாய்த்துறை 20 நாட்களில் அதே இடத்தை நீதிமன்ற வளாகம் கட்ட நீதித்துறைக்கு ஒதுக்கி தாராளம். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் வருவாய்த்துறையின் குளறுபடியால் 4 கோடி ரூபாய் மதிப்பிலான விளையாட்டு மைதானம் அமைக்கும் பணியை முடக்கம்.
கோவையில் காட்டுப்பன்றிகள் தாக்குதலை தடுக்காமல் வனத்துறையினரின் அலட்சியத்தால் நாட்டு வெடிகுண்டு வைத்து நாய் உயிரிழந்த விவகாரத்தில் விவசாயி கைது. திமுக ஆட்சியில் வனத்துறை பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியம் காட்டுவதால் பொதுமக்கள் சட்டவிரோத முறையில் தங்களை காப்பாற்றும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக வேதனை. தமிழ்நாட்டில் விவசாயிகளிடம் இருந்து அரசு கொள்முதல் செய்த நெல்லை சேமிப்பு கிடங்குகளுக்கு எடுத்துச் செல்லும் போக்குவரத்து டெண்டரில் கோடிக்கணக்கில் ஊழல் நடந்துள்ளதாக குற்றச்சாட்டு. டன்னுக்கு 598 ரூபாய் என நிர்ணயிக்கப்பட்ட போக்குவரத்து கட்டணத்தில் 400 ரூபாயை கையாடல் செய்து சுமார் 160 கோடி ரூபாய் மோசடி அரங்கேறி உள்ளது குறித்து விசாரணை நடத்த விவசாயிகள் கோரிக்கை. ராணிப்பேட்டை மாவட்டம் முழுவதும் வடகிழக்கு பருவமழையால் 200 ஏக்கர் பரப்பளவு நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி சேதம். ஏரிகளை சுற்றி தண்ணீர் செல்ல வழித்தடம் இல்லாததே விளைநிலங்களில் மழைநீர் தேங்க காரணம் என குற்றம் சாட்டியுள்ள விவசாயிகள் உரிய இழப்பீடு வழங்க கோரிக்கை. விடியா ஸ்டாலின் அரசின் மெத்தனத்தால் தென்காசி மாவட்டம் பண்பொழி மற்றும் வடகரை சுற்றுவட்டார பகுதிகளில் நெல் மணிகளை சாலையோரத்தில் குவித்து வைத்துள்ள விவசாயிகள் வியர்வையையும் இரத்தத்தையும் சிந்தி அறுவடை செய்து வந்த நெல் மணிகளை கொள்முதல் செய்யாமல் அலைக்கழிக்கப்படும் அவலம். மழைக்காலங்களில் நெல் ஈரப்பதம் 17% இருந்து 22% உயர்த்த வேண்டும் என தமிழக விவசாயிகள் பலமுறை கோரிக்கை வைத்தும் அரசு இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. 39 எம்பிக்களை வைத்தும் விவசாயிகளுக்காக ஒரு நடவடிக்கையும் எடுக்காத இந்த ஆட்சியை பொம்மை முதல்வர் ஆட்சி என விவசாயிகள் கடுமையாக விமர்சனம். தஞ்சாவூர் மாவட்டத்தில் தொழிலாளர்கள் பற்றாக்குறையால் லாரிகளில் உள்ள நெல் மூட்டைகளை இறக்க முடியாமல் காத்திருப்பு. திறனற்ற ஸ்டாலின் அரசு தாமதிக்காமல் தொழிலாளர்களை பணியமர்த்த வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை. திண்டுக்கல் அருகே கோயில் தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள நிலையில் பாலாலயம் செய்ய எதிர்ப்பு தெரிவித்து இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளை சிறைபிடித்த கிராம மக்கள். ஸ்டாலின் அரசின் இந்து அறநிலையத்துறை அதிகாரிகள் ஒருதலை பட்சமாக செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. அரசு அறநிலையத்துறை அதிகாரியை பூரா பண்ண வந்தாங்க. அதனால இப்போ நாங்கள் எங்கள் யார்கிட்ட நீங்கள் சொன்னீங்க பொதுமக்கள் எங்கள் கோயில், அதனால நீங்கள் இப்போ நடத்தக்கூடாது, ஊர் அனுமதி கேட்டு தான் நீங்கள் செய்யணும். ரெண்டாவது கோர்ட்டில் ஹைகோர்ட்டில் டைரக்ஷன் கொடுத்து இது வரைக்கும் எங்களுக்கு எந்த பதிலுமே சொல்ல. இடையில நாங்கள் கும்பாபிஷேகம் நடத்திக்க நீங்கள் எழுதி கொடுங்க, நாங்கள் அதுவும் நாங்கள் எழுதி கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட 4 மாதத்துக்கு முன்னாடி எழுதி கொடுத்துருக்கோம். அதுக்கு எங்களுக்கு இது வரைக்கும் எந்த பதிலுமே வரல. கோர்ட்டு அவமதிச்சதையா அதுக்கும் எந்த பதிலுமே வரல. அராஜகமான முறையில் இவங்க பண்ணுறாங்க. நாங்கள் அடுத்து பலகட்ட போராட்டங்களை அறிவிப்போம். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் சாலையோரம் நடந்து சென்ற 7 மாத கர்ப்பிணியை கடித்து குதறிய தெருநாய். திறனற்ற ஸ்டாலின் அரசு தெருநாய்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்காததால் நாய்க்கடியால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு. தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் அருகே மாணவர்கள் பேருந்தில் படிக்கட்டில் தொங்கியபடி உயிருக்கு ஆபத்தான வகையில் பயணம் செய்யும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சி. விடியா திமுக அரசு போதிய பேருந்துகளை இயக்காததால் மாணவர்கள் அவதியடைவதாக பெற்றோர் குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே சேரும் சகதியுமான சாலையில் நாற்று நட்டு கிராம மக்கள் போராட்டம். சிமெண்ட் சாலை அமைக்க கோரி பலமுறை மனு அளித்தும் விடியா ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே சர்க்கரை ஆலையை சாராய ஆலையாக மாற்றி வரும் விடியா திமுக அரசை கண்டித்து 1067வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட கரும்பு விவசாயிகள்
போராட்டம் 3 ஆண்டுகளை கடந்தும் கொஞ்சம் கூட செவி சாய்க்காமல் ஸ்டாலின் அரசு தங்களை வஞ்சிப்பதாக விவசாயிகள் சாடல். தமிழக முதல்வரே வயிற்றில் அடிக்காதே விவசாயிகள் வயிற்றில் அடிக்காதே. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே பள்ளி மாணவ மாணவிகளை ஏற்றி வந்த ஆட்டோ மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் பெண் பலி. விடியா திமுக ஆட்சியில் போக்குவரத்து துறை தகர டப்பா பேருந்துகளை இயக்கி மக்களின் உயிரோடு விளையாடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரில் மின்சாரம் தாக்கியதில் தனியார் கம்பெனி எலக்ட்ரீசியன் உயிரிழப்பு. மின் பழுதை சரி செய்து கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சோகம். சென்னை, மும்பை, டெல்லியில் உள்ள 2400 கட்டிடங்கள் கடுமையான நிலச்சரிவு ஆபத்தில் இருப்பதாக ஆய்வு எச்சரிக்கை. நிலத்தடி நீர் இழப்பு மற்றும் கட்டுமான அதிர்வுகள் இதற்கு காரணம் என விஞ்ஞானிகள் தகவல். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே தேசிய நெடுஞ்சாலையில் தீபாவளி பண்டிகையின் போது இருசக்கர வாகனத்தில் பட்டாசுகளை பொருத்தி வெடிக்க வைத்த வீலிங் சாகசத்தில் ஈடுபட்ட 4 இளைஞர்கள் மீது வழக்கு பதிவு. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறை மீது துளியும் பயம் இல்லாததால் பைக் சாகசத்தில் ஈடுபடும் இளைஞர்களின் அட்டகாசம் அதிகரித்து சாலைகளில் பெரும் அச்சுறுத்தலாக உள்ளதாக வாகன ஓட்டிகள் குற்றச்சாட்டு. சென்னை கடற்கரையில் நீலக்குடி கடற்கரை திட்டம் உருவாக்கும் முயற்சிக்கு மீனவர்கள் சமூகங்கள் கடும் எதிர்ப்பு. கடலோர கட்டுமானங்கள் மீனவர்களின் வாழ்வாதாரத்தையும் கடற்கரை இயற்கையையும் பாதிக்கும் என மீனவர்கள் எச்சரிக்கை. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மேல்மலை மன்னவனூர் கிராமத்தின் குடிநீர் ஆதாரமான பரப்பலாறு அணை குழாய்கள் காற்றுடன் பெய்த மழையில் மரங்கள் முறிந்து விழுந்து சேதம். குடிநீர் குழாய் சேதம் குறித்தும் 1 மாதமாக நிலவும் தண்ணீர் தட்டுப்பாடு குறித்தும் பலமுறை புகார் அளித்தும் கண்டு கொள்ளாத விடியா அலுவலர்களை கண்டித்து ஊராட்சி அலுவலகத்தை பூட்டு போட்டு பொதுமக்கள் ஆவேச போராட்டம். ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தண்ணிக்கு மதிய உணவுக்கு வீட்டுக்கு கிட்ட வராங்க. பாசமா வீட்டுக்கு கிட்ட வராங்க. எங்களுக்கு தண்ணி வந்து விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவதூறு வழக்கில் கைது செய்த குற்றவாளியை தப்பிக்கவிட்ட காவல்துறையை கண்டித்து வழக்கறிஞர்கள் தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு. விடியா அரசின் ஏவல் துறையினர் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக செயல்படுவதாக வழக்கறிஞர்கள் குற்றச்சாட்டு. அரியலூர் மாவட்டத்தில் உரத் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் தனியார் உரக்கடை உரிமையாளர்கள் மற்றும் இடைத்தரகர்கள் உரத்தை பதுக்கி கூடுதல் விலைக்கு விற்பனை செய்வதாகவும் இதுகுறித்து வேளாண் துறை அதிகாரிகளிடம் புகார் அளித்தால் நடவடிக்கை எடுப்பதில்லை என ஆவேசம். ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் விவசாயிகள் கடும் குற்றச்சாட்டு. அரியலூர் மாவட்டத்தில் யூரியா தட்டுப்பாடு அதிகமா இருக்கு. பிரைவேட் கடையில தான் யூரியா அதிகமா இருக்கு. ஆனா ரேட் அதிகமா சொல்றாங்க. அந்த யூரியா கேட்க போனா என்ன சொல்றாங்கன்னா, இன்னொரு நுண்ணூட்ட சத்து வாங்கு. 300 ரூபாய்க்கு யூரியா வாங்க போய் 500 ரூபாய்க்கு நுண்ணூட்ட சத்து நானும் யூரியா வாங்கணும் அப்படிங்கிறாங்க. ஆனா நாங்க என்ன கோரிக்கை வைக்கிறோம்னா, அரியலூர் மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா மக்காச்சோளம் ஃபர்ஸ்ட் பிரதான பயிராகவும், அடுத்தது நெல்லும், அடுத்தது முந்திரியும், அடுத்தது நிலக்கடலையும் 4 பிரதான அதிகமான விவசாயத்தை நாங்க பண்றோம். அப்படிங்கும் போது எங்களுக்கு அந்த செப்டம்பர் அக்டோபர் முதல் வாரத்தில் எங்களுக்கு யூரியா கிடைச்சதுன்னா விவசாயிகளுக்கு பயனுள்ளதா இருக்கும். ஏன்னா சொசைட்டில பாத்தீங்கன்னா 271 ரூபா தான். ஆனா பிரைவேட் கடையில 350 ரூபா. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் பள்ளி மாணவர்களின் ஆதார் அட்டையை அப்டேட் செய்ய மறுத்த சேவை மைய ஊழியர்களுடன் பெற்றோர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. அரசு பள்ளியிலேயே ஆதார் சிறப்பு முகாம் அமைக்க வேண்டும் என விடியா ஸ்டாலின் அரசுக்கு பெற்றோர் கோரிக்கை. ஆதார் கார்டு அப்டேட் பண்ணுறதுக்காண்டி எங்களுக்கு ஆதார் கார்டு எடுத்துட்டோம். பையனுக்கு இப்போ ஆதார் கார்டு 5 வயசுக்கு மேலே அப்டேட் பண்ணுறதுக்காண்டி வந்திருக்கோம். எங்கே போனாலும் இப்படி சுற்றி அலைய விடுதாங்க. தாலுகா ஆஃபீஸ் போனால் லீவுங்காங்க. இங்கேயும் 4 மணிக்கே வந்துட்டோம். வந்ததுலேருந்து காத்தான் கிடக்கும். இங்கேயும் இப்போ பதிய முடியாமல் கூட்டமாக நின்றுக்கிட்டே இருக்கோம். இன்னும் நாளைக்கு வரைக்கும் தான் முடியுதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்படி அலைய விட்டு நாங்கள் என்ன பண்ண முடியும்?
திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மேல்மலை மன்னவனூர் கிராமத்தில் டாஸ்மாக் கடையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்திய பெண்கள். கிராமங்களுக்கு முறையாக குடிநீர் வழங்க முடியாத ஸ்டாலின் அரசு டாஸ்மாகிற்கு மட்டும் முறையாக மதுபானங்கள் சப்ளை செய்வதாக பெண்கள் ஆவேசம். வழக்கு விசாரணைக்கு சட்ட கருத்துக்களை வழங்க மூத்த வழக்கறிஞர்களுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியது தொடர்பான வழக்கில் குற்றம் சாட்டப்படும் நபர்களுக்கு ஆஜராகும் வழக்கறிஞர்களுக்கு விசாரணை அமைப்பு அதிகாரிகள் சம்மன் அனுப்பக்கூடாது என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. உரிய காரணமின்றி வழக்கறிஞர்களுக்கு சம்மன் அனுப்புவது சட்டத்திற்கு புறம்பானது என குறிப்பிட்ட நீதிபதிகள் கைப்பற்றப்படும் டிஜிட்டல் ஆவணங்கள் நீதிமன்றத்தின் முன்பாக மட்டுமே ஆய்வு செய்யப்பட வேண்டும் என்றும் உத்தரவு. தெருநாய்கள் கட்டுப்பாடு தொடர்பான வழக்கின் விசாரணையின் போது தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு மாநில தலைமை செயலாளர்கள் கண்டிப்பாக நேரில் விசாரணைக்கு ஆஜராக உச்சநீதிமன்றம் மீண்டும் திட்டவட்ட உத்தரவு. தெருநாய்கள் விவகாரம் தொடர்பான வழக்கில் 8 வாரங்கள் ஆகியும் பதில் அளிக்காமல் அலட்சிய போக்குடன் செயல்பட்டதால் உச்சநீதிமன்ற அமர்வு அதிரடி. புதுச்சேரியில் வீட்டு உபயோக மின் கட்டணம் திடீரென 20 காசுகள் உயர்த்தப்பட்டுள்ளதால் மக்கள் அதிர்ச்சி. ஒரு யூனிட்டுக்கு 2 ரூபாய் 70 காசுகளாக இருந்த மின் கட்டணம் 2 ரூபாய் 90 காசுகளாகவும் 300 யூனிட்டுக்கு மேல் 6 ரூபாய் 80 காசுகளிலிருந்து 7 ரூபாய் 50 காசுகளாகவும் உயர்வு. திருப்பதி லட்டு கலப்பட வழக்கில் திருமலை திருப்பதி தேவஸ்தான அறங்காவலரின் உதவியாளர் கைது. 2022ஆம் ஆண்டு 50 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டில் திருமலை அறங்காவலர் குழு தலைவரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சுப்பாரெட்டியின் நெருங்கிய உதவியாளர் சின்ன அப்பண்ணாவை கைது செய்து சிபிஐ விசாரணை. திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி விழாவை முன்னிட்டு பந்தக்கால் நடும் நிகழ்ச்சி கோலாகலம். திரளான பக்தர்கள் முன்னிலையில் கோவில் அர்ச்சகர்கள் வேத மந்திரங்கள் முழங்க முகூர்த்த பந்தக்காலில் புனித நீர் ஊற்றப்பட்டு சிறப்பு பூஜை. சென்னை பெசன்ட் நகர் அஷ்டலட்சுமி கோயிலில் திரளான பக்தர்கள் முன்னிலையில் வெகு விமரிசையாக நடைபெற்ற மகா கும்பாபிஷேக விழா. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலின் உப கோவில்கள், வந்தவாசி ஸ்ரீ ஐயப்பன் கோவில், புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் கிராமத்தில் உள்ள அடைக்கலம் காத்தார் கோவில் ஆகிய திருக்கோவில்களிலும் மகா கும்பாபிஷேக விழா கோலாகலம். தஞ்சாவூர் பெரிய கோயிலில் மங்கள வாத்தியங்கள் முழங்க குத்துவிளக்கு ஏற்றி ஓதுவார்கள் திருமுறை திருவாசகம் பாட உற்சாகமாக தொடங்கியது ராஜராஜ சோழனின் 1040வது சதய விழா. 400 நாட்டிய கலைஞர்கள் பங்கு பெறும் பரதநாட்டிய புஷ்பாஞ்சலி, ஒயிலாட்டம், மயிலாட்டம், கரகாட்டம், பொய்க்கால் குதிரை ஆட்டம் என கொம்பு வாத்திய முழங்க இசை கலைஞர்கள் பங்கேற்று சிறப்பிப்பு. மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 48 மணி நேரத்தில் உருவாகக்கூடும். கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. கேரளாவில் அமீபா மூளைக்காய்ச்சலுக்கு தீவிர சிகிச்சை அளித்தும் சிகிச்சை பலனின்றி மூதாட்டி பலி. கேரளாவில் அமீபா மூளைக்காய்ச்சல் பாதித்து பலியானவர்களின் எண்ணிக்கை 31ஆக அதிகரித்துள்ளதால் மக்கள் பீதி. ஐஐடி மெட்ராஸ் ஆராய்ச்சியாளர்கள் ஹைபிரிட் ராக்கெட் த்ரஸ்டர்கள் பயன்படுத்தி விர்ச்சுவல் சிமுலேஷனுடன் இணைந்து நடத்திய சோதனையில் 0.66 மீட்டர்/செகண்ட் வேகத்தில் மென்மையான தரையிறக்கலை வெற்றிகரமாக நிறைவேற்றி சாதனை. இந்த VTOL தொழில்நுட்பம் நீண்ட ரன்வே இல்லாத பகுதிகளில் விமானங்கள் மற்றும் ட்ரோன்கள் இயக்க உதவும். இந்த தொழில்நுட்ப புரட்சியால் விமானம், ராணுவம், சுற்றுலா துறைகளில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்ப்பு. சீன பொருட்கள் மீதான வரியை 10% குறைப்பதாக ட்ரம்ப் அறிவிப்பு. பரஸ்பர வரி விதிப்பு, அரிய வகை கனிம ஏற்றுமதிக்கான கட்டுப்பாடுகள் குறித்து சீன அதிபர் ஜின்பிங்கை ட்ரம்ப் சந்தித்து பேசிய போது முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டதாக தகவல். ட்ரம்ப் உத்தரவின்படி போதைப்பொருள் படகை தாக்கி தகர்த்த அமெரிக்க ராணுவம். சர்வதேச நீர்வழிகளில் ஒன்றான கிழக்கு பசிபிக் பெருங்கடல் பகுதியில் போதைப் பொருட்களை ஏற்றிச் சென்ற படகை சுட்டு வீழ்த்திய வீடியோ வைரல். வெளிநாட்டவருக்கு வேலை அனுமதி வழங்குவதை அமெரிக்கா நிறுத்தியதால் அமெரிக்க வேலை ஆசையில் இருக்கும் இந்தியர்கள் உட்பட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் பாதிப்பு. அமெரிக்காவில் உள்ள நிறுவனங்கள் தங்கள் நாட்டினருக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்பதால் அதிபர் ட்ரம்ப் இந்த நடவடிக்கை எடுத்ததாக தகவல்.
நேட்டோ தாக்குதலில் உயிர் தப்பி சிகிச்சையில் உள்ள ரஷ்ய வீரரை சந்தித்து ஆறுதல் கூறிய அதிபர் புட்டின். ரஷ்யாவின் சிறப்பு ராணுவ நடவடிக்கை பிரிவில் ஒவ்வொரு வீரரும் ஹீரோ போன்று செயல்படுகிறார் என வீரர்களுக்கு அதிபர் புட்டின் புகழாரம். பிரேசிலில் போதைப்பொருள் கும்பலுக்கு எதிரான நடவடிக்கையில் பலி எண்ணிக்கை 132ஆக உயர்வு. போதைப்பொருள் பயங்கரவாதம் மற்றும் திட்டமிட்ட குற்றங்களுக்கு எதிராக அந்நாட்டு போலீசாரும் ராணுவ வீரர்களும் இணைந்து அதிரடி நடவடிக்கை. மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் அரையிறுதியில் 5 விக்கெட் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி இந்தியா இறுதிப் போட்டிக்கு தகுதி. வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்க அணியுடன் இந்திய அணி பல பரீட்சை. சர்வதேச T20 கிரிக்கெட்டில் 86 இன்னிங்ஸில் 150 சிக்ஸர் அடித்து இந்திய வீரர் சூரியகுமார் யாதவ் வரலாற்று சாதனை. 205 சிக்ஸருடன் ரோஹித் சர்மா முதலிடத்தில் உள்ள நிலையில் புதிய மைல்கல்லை எட்டி 2வது வீரர் என்ற பெருமையை பெற்றார் சூரியகுமார் யாதவ். 2026ஆம் ஆண்டு நடைபெறும் IPL போட்டியில் கொல்கத்தா அணிக்கு புதிய தலைமை பயிற்சியாளர் நியமனம். ஏற்கனவே தலைமை பயிற்சியாளராக இருந்த சந்திரகாந்த் பண்டிட் விலகிய நிலையில் புதிய தலைமை பயிற்சியாளராக அபிஷேக் நாயரை நியமித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. மெல்போர்னில் கிரிக்கெட் வலைப்பயிற்சியின் போது இயந்திரத்திலிருந்து வெளியேறிய பந்து கழுத்தில் தாக்கியதில் 17 வயதேயான வீரர் பென் ஆஸ்டின் உயிரிழப்பு. கழுத்து பாதுகாப்பின்றி பயிற்சியில் ஈடுபட்டிருந்த அவர் ஆபத்தான நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படும் போது உயிரிழந்த சோகம். ராஷ்மிகா